الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. இவ்வுலகத்துதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிகள், தவறு தாபிகள், உலமாக்கள், சுகதாக்கள், வடிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக ரையானுக்கு சொந்தக்காரர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய ஒற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகள்ல நிறைய சஹாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காகவும் சில சஹாபாக்கள் வருவார்கள். அப்படி ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட நான் சொர்க்கத்துல இப்படி உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும், அதற்கு ஏதாவது ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க. சையதுல் முர்ஸலீன், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், படைப்பினங்களுக்கெல்லாம் தலைவர், அப்படிப்பட்ட நாயகத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தினுடைய அமலை பற்றி அந்த மனிதர் கேட்கிறார், அந்த சஹாபி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டம். என்னது? அது ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சஹாபி சொல்கிறார், எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை நான் செய்கிறேன், யார் சொல்லுவா, நீங்க சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ஸலவாத வஸ்ஸுஜூத, ஸலவாத், என் மீது அதிகமாக நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் கூறப்பட்டால், முஹம்மத் என்று பெயர் கூறப்பட்டால், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற அந்த ஸலவாத், அல்லது தர்த இப்ராஹிம் அவர்களுடைய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் அப்படிங்கிற அந்த ஸலவாத், இந்த ஸலவாத்தை என் மீது நீங்கள் அதிகமாக ஓதினால், அதே போன்று சுஜூது, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய சுஜூத், நம்ம சிரம் படிக்கிறோம்ல, சுஜூது செய்யறோம்ல, தங்களுடைய தலையை வைக்கிறோம், தொழுகையினுடைய நேரத்துல வைக்கிறோம், நஃபிலான நேரங்கள்ல வைக்கிறோம். ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லல. அக்ஸிரு ஸலவாத வ சுஜூத, ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள், சுஜூதையும் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா என்னோடு நீங்கள் சொர்க்கத்துல இருக்கலாம்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான விஷயம். மார்க்கம் நமக்கு சுஜூத் செய்யக்கூடிய முறைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னங்க, நெற்றியும் மூக்கும் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சுஜூத் இருக்க வேண்டும். அந்த சுஜூதினுடைய அடையாளம் பெறவில்லையாட்டாலும் அந்த சுஜூதினுடைய தருணம் சரியான நேரத்துல இருக்கணும். 3 நேரத்துல சுஜூத் செய்யக்கூடாது, மார்க்கம் தடுக்குது. இஸ்லாமியர்கள் வந்து எல்லா நேரத்திலும் என்ன பண்றாங்க, இறைவனை வணங்குறாங்க, என்ன பண்றாங்க, சுஜூது செஞ்சிடறாங்கன்னு சொல்லிட முடியாது. இஸ்லாமியர்கள் அதற்குண்டான நேரம், தடுக்கப்பட்ட நேரத்தை தவிர பாக்கி உண்டான நேரத்துல அவங்க சுஜூது செய்யறாங்க. 3 நேரத்துல சுஜூது செய்யறது கிடையாது, சிரம் படிக்கிறது கிடையாது இஸ்லாமியர்கள். அப்படி என்ன அந்த 3 நேரம்? சூரிய உதயம், சூரியன் உச்சம், சூரியன் மறைவு. இந்த 3 நேரத்துல என்ன பண்ண மாட்டாங்க, சுஜூது செய்யக்கூடாது. ஏன் சுஜூது செய்யக்கூடாது? அல்லாஹ் தடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த 3 நேரத்திலையும் ஒருத்தன் வந்து சுஜூது செஞ்சான் அப்படின்னு சொன்னா பூமத்திய ரேகை வந்து நடுமத்திக்கு வருது. இந்த 3 நேரத்துல என்ன ஆகும்னா, பூமத்திய ரேகை வந்து நடுமத்திக்கு வரும்போது சுஜூது செய்யக்கூடிய அந்த தலையில மனிதனுக்கு, அதாவது மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுவதன் மூலமாக அந்த மனிதன் என்னங்க, உடலாலும் அதே போன்று உடலியல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் அவன் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 3 நேரத்துல சுஜூது செய்யக்கூடாது மார்க்கம் தடுத்திருக்குது. சூரிய உதயம், சூரிய உச்சம், என்னங்க, சூரியன் மறைவு. இப்ப பாக்கி நேரத்துல என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா சுஜூது செய்யலாம். உங்களுடைய நேரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரமலானுடைய காலகட்டம், ஒரு அற்புதமான காலகட்டம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் எந்த அளவுக்கு செய்வார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அதிகமாக பார்க்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சுஜூத் செய்தவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, நின்றவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பாங்க. சஹாபாக்கள் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அவங்களுடைய என்னங்க காலினுடைய பகுதி வீங்கியதாக வரலாறு இருக்குது. என்னங்க நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இரவனுடைய அந்த நேரத்தை இந்த ரமலானுடைய காலகட்டத்துல இந்த தராவீஹினுடைய நேரம் போக இந்த தஹஜ்ஜுடைய நேரம் ஒரு ஒதுக்கி அந்த நேரத்துல தொழுது அந்த நேரத்துல ருக்கு செஞ்சு அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய இபாதத்துல அல்லாஹ் ரொம்ப எதிர்பார்க்கிறான் நம்ம இடத்துல. இந்த நாட்களை சரியான முறையில கவனிக்கணும். அதே மாதிரி இந்த நோன்புங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒண்ணு, நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. நினைச்சு பாருங்க, காலையில தஹஜ்ஜுடைய நேரத்துல ஒருத்தவர் என்னங்க அந்த கொஞ்சம் சாப்பாட்டையோ அல்லது தண்ணியோ குடிச்சிட்டு என்னங்க அதுக்கடுத்து அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, நோன்பு இருக்கிறாரு, எந்த தண்ணியும் குடிப்பது கிடையாது, சளி வந்தாலும் கூட துப்பி விடுகிறார், எச்சி வந்தாலும் கூட அதை முழுங்குவது கிடையாது, வேண்டுமென்றே முழுங்குவது கிடையாது, எனர்ஜிக்காக எதுவும் செய்யறதில்லை, அந்த சோர்வோடையே இருந்துட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த மகரிபினுடைய நேரம் வரும்போது அந்த தண்ணி எடுத்து அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து அலைக தவக்கல்து என்று சொல்லி அந்த தண்ணி படும்போது அவனுடைய அந்த நரம்புகள் எல்லாம் நனைந்து போகும்போது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தான். அப்போ ஒரு சந்தோஷம், அப்போ ஒரு மகிழ்ச்சி. என்னங்க 2வது மகிழ்ச்சி எப்ப அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அந்த மகிழ்ச்சி நாளை கியாமத்துடைய நாள்ல என்ன பண்ணுவான் அல்லாஹ் தஆலா, அதாவது யாருக்குமே தன்னுடைய நூரை காட்ட மாட்டான். யாருக்கு தவிர? நோன்பாளிகளை தவிர. நோன்பாளிகளுக்கு தன்னுடைய நூரை காட்டும். எல்லாருக்கும் சொர்க்க முடிவாகி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ரையானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களா, போக மாட்டாங்க. அப்படியே மஹ்ஷர்ல நின்றுவாங்க. அல்லாஹ்வுடைய நூரை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அல்லாஹ் தன்னுடைய நூரை யாருக்கு மட்டும்தான் காட்டுவார்? நோன்பாளிக்கு மட்டும்தான். அதனாலதான் மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போது சில அமல்களுக்கு, அதாவது நீங்க தொழுகிறீங்களா வணங்குறீங்களா அதற்குண்டான அமல்களுக்கு நான் கூலிய கொடுத்துருவேன், ஆனா இந்த நோன்புக்கு நான் தான் கூலி. அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்புக்கு நான் தான் கூலி. மற்றதுக்கெல்லாம் கூலி எடுத்து கொடுத்துருவேன், சொர்க்கத்தை கொடுத்துருவேன், மாளிகை கொடுத்துருவேன், அது கொடுத்துருவேன், இது கொடுத்துருவேன், ஆனால் இந்த நோன்புக்கு நானே என்னை கூலியாக ஆகுகிறேன். அதனால போக மாட்டாங்க. சொர்க்கம் கிடைச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நோம்பினுடைய காலகட்டத்தை சரியா பயன்படுத்தணும். சுஜூதுல அல்லாஹ் இடத்துல மிக நெருக்கத்தை பெறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியாரோட அல்லாஹ் எப்போது நெருக்கமாக ஆகிறான், எப்போது நெருக்கத்தை பெறுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் யார் சொன்னா, நீங்களே சொல்லுங்க யார் சொல்லுங்கன்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஜூது செய்யும் போதுதான், அல்லாஹ்வை வணங்கும் போதுதான் ஒரு அடியான் நெருக்கத்தில் ஈடுபடுகிறான். அந்த நெருக்கத்தை பெற்றுக்கணும். இந்த ரமலானுடைய நோன்புகளையும் சரியாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீக்கையும் அதற்குண்டான ஆரோக்கியத்தையும் வளர்க்கும் தருவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.